இப்போதைக்கு. ஹாய் சூர்யா. ஹாய். என்ன பண்றீங்க? சாப்பிட்னு இருக்கேன். என்ன சாப்பாடுயா அது? மீன், முட்டை, மீன் குழம்பு. ஒரு எப்படி நமக்கெல்லாம் சாப்பாடு எப்படி நார்மல் சாப்பாடு தானா இல்லை ஃபுல் மீல்ஸா? ஃபுல் மீல்ஸு. சும்மா போட்டு வெட்டுன்னு வெட்ட வேண்டியதுதான். வெட்ட வேண்டியது. ஆமாம். அடேப்பா. ஹோட்டலுக்காக போனீங்கன்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு தண்ணி ரேட்டா எப்படி ரேட் எப்படி? அப்படிலாம் இல்லை. நம்ம எல்லாத்துக்குமே தெரியாத மாரி சாப்பிட்றோம். தெரியாத மாதிரியே கவலமா உள்ள போகுமா? போகிறதே தெரியாது. போகிறதே தெரியாதா? அப்பா என்ன முட்டை முட்டை மீன். ஆமாம் பாருங்க, முட்டை மீன். இது மீன் குழம்பு. மீன் குழம்பு சும்மா கலந்து அடிச்சிங்கன்னா அடாடாடாடாடா. அப்படிதான் சாப்பாடுனா இப்படிதான் சாப்பிடணும். சாப்பாடை ரசிச்சு சாப்பிடணும். அதை விட்டுட்டு சிலவன் இந்த பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்கு போறதுக்குள்ள வெடுக்கு அழி திரும்ப பார்த்துருக்கீங்களா? பஸ்ஸுக்கு பஸ் வந்துடும் 10:30 மணிக்கு. தூண்டுறது கிடையாது. இப்போ ஸ்டைல்ன்ட்டு இப்படி எடுக்கிறாங்க. இந்த விரல ஓட்டுது, கையிலே ஒட்டாது. அப்படி சாப்பிடுறது. சாப்பிட்டா எங்களுக்கு உடம்புல ஓட்டம். எப்படி சாப்பிடணும்? சும்மா நல்லா அப்படியே பெசுந்து அள்ளி அப்படியே வாயில வைக்கணும். அப்பா அப்படி சாப்பிட்டா தாங்க. நீங்க சாப்பிடுங்க பாப்பா. லேடி சாப்பிட்றப்ப அங்கே வருவேன். அவங்க சாப்பிட்றது வீட்டில் சாப்பிட்றது வள்ளு வடுக்குன்னு அள்ளி சாப்பிடுவாங்க. ஆனால் வெளியில் சாப்பிடும்போது ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி எங்கே போங்களே. அது எப்படிங்க? அது கை நனையாம சாப்பிட்றீங்க. வீட்டில் வெளுத்து கட்டுறது உண்டுல்ல? நீங்கள் எப்படிங்க வீட்டில் சாப்பிடுவீங்க? ஏன் மேடம் நீங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்க? வீட்லயே வாயில தான் சாப்பிடுவேன், வெளியில போய் வாயில தான் சாப்பிடுவேன். உங்கள்ட்ட கேட்டதுக்கு என் புத்திய வீட்லயும் வாயிலாம் சாப்பிடு. எங்க இருந்தா புறப்பட்டு வர்றாங்கன்னு எங்க இருந்தாங்க நீங்க புறப்பட்டு வர்றியா? இங்கதாங்க அமர்மேடு தான். அங்க இருந்தா புறப்பட்டு வர்றீங்களா? அங்க வாங்களே அந்த பொண்ணு அவங்க சாப்பிட வாங்களே. ஸ்டைல் வீட்ல பாருங்களேன், இப்படி வாரி வைக்க சாப்பிடுறது கேப்புடாம அடிக்கும். ஆனா அதெல்லாம் உடைச்சவரு சூர்யா. ஆமா. சாப்பாட்டுக்கு மட்டும் வஞ்சம் வச்ச கூடாது. முட்டையை அவன் எப்படி சாப்பிடறான்னு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டே இருங்க. பாருங்க முட்டைய. அப்பா சாமி வேண்டாப்பா. அந்த முட்டை ஏதோ கோலி குண்டு மாதிரி உள்ள போயிடுச்சு. ஏப்பா என்னப்பா கோலி குண்டு மாதிரி உள்ள தள்ளுற? அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்லாதே. சாப்பிட்டு முழுகிட்டு சொல்லியா? முழுங்கு துப்பிரியா? எதுல நான் இருக்க என் மூஞ்சில துப்பிட போறேன். ஏங்க என்னங்க ஒரு முழு முட்டை எப்படி உள்ள வந்துறாப்ல? கோடி குண்டு மாதிரி அவன் வாய்க்கு போச்சு பாருங்க. அவனுக்கு எல்லாம் அனகொண்டா முட்டை தான் கரெக்டா இருக்கும் போறதுக்கு பாருங்க. அனகொண்டா முட்டையா? ஆமா அவ்வளவுதாங்க. அப்போ சரி, சாப்பாடு பார்சல் கட்டும் போதே 3 முட்டை எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கணும்னு நினைக்கிறேனே. 3 முட்டை. ஆமா 5 முட்டை வாயில போட்டா கூட கரெக்டா இருக்கும் அவனுக்கு வாய்க்கு. இப்போ இந்த ஒரு முட்டை வந்து வாயில டச் ஆகாம போணுச்சு. ஆமா கோடி குண்டு மாதிரி போயிடுன்ட்டு. டச்சே ஆகலையா வாயில? இன்னும் சால்னா ஊத்தி அந்த சால்னால தொட்டு சாப்பிட்டோம்னா சல்லுன்னு உள்ள ஓடி. சால்னால தொட்டு அதென்ன வண்டிக்கு ஆயில் போடுற மாதிரி? ஆமா ஆமா. வண்டிக்கு ஆயில் மாத்துற மாதிரி அதை லைட்டா வச்சு ஒரு அமுக்கிறது. தண்டாம தொண்டைக்குழியில படாம உள்ள போயிடும். என்ன ஜென்மம்யா நீங்களாம். அப்பா நீங்களும் அப்படித்தானாங்க? பூவோட சேர்ந்த நாறு மணக்கம் சொல்லுவாங்க. அப்பலாம் இல்லங்க. நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். கொஞ்சம்னா கொஞ்சம். அதுதான் தெரியுது. ஒரு 2 டம்ளர் அரிசி உள்ள போகும் நினைக்கிறேன். 2 டம்ளர் அரிசி உள்ள போகும் நினைக்கிறேன். அப்படி 2 டம்ளர் அரிசி அதிகமா போகும். சாப்பாடை வந்து சாப்பிடும்போது வஞ்சகம் இல்லாம சாப்பிடணும். அதுதான் ஓகேங்களா? வஞ்சகம் இல்லாம சாப்பிடணும் கிடையாது, வச்சிட்டு சாப்பிடணும். அடுத்தவனுக்கு மீதி இருக்கணும். அத்தவங்க சாப்பிட்டு மிச்சத்தை தாங்க நாங்க சாப்பிடுறோமே. நம்ம சூர்யா மாதிரி கட்டுறான். ஒரு மீன் வேற இருக்கு. அந்த மீன் என்ன பாடுபட போதான்னு தெரியல. உண்மையிலுமே அந்த மீன் இந்த மீன் உனக்குன்னு எழுதப்பட்ட மீனியா? அவன் பேச மாட்டாங்க சாப்பிடும்போது. ஏன் சாப்பிட முடியாது? ஆமா பேச்சு வரல. அடைச்சுக்க அதிகமா சாப்பிட முடியாது. ஓகே சூர்யா சாப்பிட்றத பார்த்தாச்சு. அந்த மீன் சாப்பிட்றத அப்புறம் அடுத்த வீடியோல எடுத்துக்குவோம். வாங்க பார்க்கலாம்.
அடுத்து நம்ம மாலினி மேடமோட ஒரு இது இருக்கு, வாங்க.